தண்டு இந்த மாதிரி இருந்த தண்டு இந்த மாதிரி மாறி வந்துருச்சு. பூண்டுமே நல்லா உருட்டு கொடுத்துருக்கு, கலர் இருக்குது. நான் கொடைக்கானல் மன்னவனூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் சார். என்னோடய பேர் வந்து ஹரிகிருஷ்ணன். நான் சமீபகாலமாக ஒரு 15 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் ஆரம்பிக்கும்போது நான் முதல்ல எப்பயும் நார்மலாக எல்லோரும் விவசாயம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு நார்மலாக விவசாயம் கொஞ்சம் இது வரல, பெருவெட்டு அதெல்லாம் கிடைக்காம நார்மலான விவசாயம் தான் விளைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. மீறி போனால் ஒரு சைஸு சின்னதாக இந்த மாதிரி வந்துகிட்டு இருந்ததுங்க சார். இந்த சைஸு தான் எங்களுக்கு அதிகபட்சம் கிடைக்கும். அப்போ கீழே வடுகப்பட்டி மார்க்கெட்டுக்கு போய் பார்க்கும்போது பெரும் பூடெல்லாம் அங்கே இருந்துச்சு. இந்த மாதிரி பூடுகள்லாம் எப்படி விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்லில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ மூலயமா பார்த்தேன். ஊட்டியில் ஒருத்தர் இந்த மாதிரி வெள்ளைப்பூடுக்கு ஜேபிகேஸில் ஆர்கானிக் கொடுத்தா நல்லா மகசூல் கிடைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை ஃபாலோ பண்ணி சரி டெமோ பார்ப்போமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை வந்து டெமோ பார்த்தேன். கொஞ்சம் ஈல்டு நல்லா வந்தது. அதுக்கு பிறகு இப்போ ரெகுலராக அதை தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த பூண்டு வந்து சிங்கப்பூர் மலைப்பூண்டு. இது வந்து புவிசார் குறியீடு பெற்ற பூண்டு. இந்த பூண்டு வந்து முதல்ல நான் பயிரிட்டு முதல் 30வது நாள் கொடுத்தேன். ஏபிகேஸில் அபிமான் வாங்கி ஸ்டோர்ஸ் கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தண்டு தடிப்பு இல்லாமல் ஒரு மாதிரியா சின்னதாக இருந்துச்சு. இந்த மருந்து ஒரு 3 டைம், ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் நீர் பாசனத்து தப்பப்போ கொடுத்தேன். அதுக்கு பிறகு தண்டு கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து நல்லா கொஞ்சம் பெருவட்டாக வந்தது. மண்ணும் கொஞ்சம் இலக்கம் கொடுத்துருந்துச்சு. பிறகு பச்சை நல்லா தலைகள் பச்சை நல்லா விரிஞ்சு கொடுத்து நல்லா அகலமாக வந்தது. அதுக்கு பிறகு 10 நாளைக்கு ஒரு டைம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு FL77 லாஸ்ட் டைம் கொடுத்தேன். 80வது நாள் கொடுத்தேன். 80வது நாள் கொடுத்து இதுன்னு நல்லா முட்டி நல்லா பூண்டோட பருள் எல்லாமே நல்லா பெருவட்டாக கிடைக்கிது. இப்போ அபிமான் வந்து நான் ஒரு 30 நாளுக்கு பிறகு கொடுக்க ஆரம்பித்தது. நீர் பாய்ச்சி தண்ணி உள்ளே ஓடிட்டு இருக்கும்போதே நீர் பாய்ச்சிருக்கும் போதே கொடுத்தேன். அந்த மாதிரி கொடுக்கத்தான் சொல்லி எனக்கும் சொல்லியிருந்தாங்க. திருப்பி எனக்கு கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. எனக்கும் அப்பப்போ அறிவுரை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நானும் அதே மாதிரி தான் கொடுத்தேன். அப்படி கொடுக்கறது இன்னும் நல்லா பெட்ரு. கொடுக்குற நேரம் வந்து வெயில் இல்லாத டைம், சாயந்தரமோ இல்லை காலையிலையோ கொஞ்சம் கூலிங்கான டயத்தில் நீங்கள் கொடுக்கறது சிறந்தது. இப்போ நான் இங்கே வெள்ளைப்பூண்டு போடும்போது எங்கள் குடும்ப செலவுக்காக, குடும்பத்தில் நாங்கள் சமைக்கிறதுக்கு, அதுக்கு காரஞ்சாரமாக இருக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பயிரிடுவோம். நடுவில் போட்டிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பூத்து புழுங்கிறது பூரா சின்ன வெங்காயம். இதுக்கும் தான் அந்த மருந்து போய் சேருது. அதோட தண்டை வந்து பாருங்களேன் எவ்வளோ கொஞ்சம் திடனாக இருக்குன்னு. கொஞ்சம் சைஸே பெருவிட்டால் உங்களுக்கு தெரியுதுங்களா? இது வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் முன்னாடி. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தண்டு பூரா பெருவிட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருங்க நல்லா கலரும் தீ மாதிரி இருக்குது. இன்னும் பெருக்கிற டைம் இருக்குது. இதுக்கு டைம் இருக்குது. இந்த சைஸுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் மாதிரி வராது, கல்லாரி மாதிரி வந்துடும். நல்ல பெருவிட்டாக வரும். தோவை இன்னும் நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. இதோட அப்புறம் நடுவு செஞ்சது பூரா இந்த மாதிரி சருகாக காஞ்சி போய் கீழே கிடக்கு. இந்த மருந்து அடித்தது நல்லா பச்சை பசேல் இன்னும் நல்லாவே இருக்குது. பெரும்பாலும் பூராமே இதை மட்டும் பார்ப்பாங்க, தலையை மட்டும் பார்ப்பாங்க, மண்ணுக்குள்ளே தெரியாது. நம்ம எடுத்து பார்க்கும்போது வேறு அந்த நல்லா இருக்கிற பூண்டை பூரா பார்த்தோம்னா வேறு அதிகபட்சமாக இருக்குது. அந்த அதிகமாக இருக்கிற வேறு தான் அந்த பூண்டு தான் நல்லா பெருவட்டாகவும் இருக்கிறது. கம்மியாக வேறு இருந்துச்சுன்னா பெருவட்டும் இல்லாமல் மீடியமாக போயிடுறது அந்த பூண்டு. இல்லை வேறு புறம் பாருங்கள் நல்லா வேறு அடர்த்தியாக தான் இருக்குது, நெருக்க நல்லா. இந்த வேறு இன்னும் இப்போ அடர்த்தியாக பெருகுச்சுன்னா இன்னும் நமக்கு சைஸு பெருவிட்டு நல்லா கிடைக்கும். வேறு நல்லா பரவித்தான் வருது. வேறு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. வேறு நல்லா சில்லி வேறு நல்லா ஓடி இருக்கு. இது வேறு எவ்வளோக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பூண்டு நல்லா அடர்த்தியாக திக்னஸாக கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மாதம் பார்க்கும்போது தண்டு இந்த சைஸில் தான் இருந்துச்சு. இதுக்கு பிறகு அந்த அபிமான் அடித்ததுக்கு பிறகு தண்டு ஓரளவுக்கு நல்லா தடிமனாக வந்துருச்சு. யாருங்க தண்டு இந்த மாதிரி இருந்த தண்டு இந்த மாதிரி மாறி வந்துருச்சு. பூண்டுமே நல்லா உருட்டு கொடுத்துருக்கு, கலர் இருக்குது. இதோட விவசாயம் பண்ண பூண்டெல்லாம் பூரா மேலே தலை இலையெல்லாம் காஞ்சி போய் கீழே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
இது இன்னும் அந்த பச்சை மரம் நல்ல குவாலிட்டியாக நல்லா தண்டு வீக்கம் அடைஞ்சு நல்லா பலன் கொடுத்துருக்கு.